சோ உடனடியாக வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய உடனேயே இது குறித்த விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படையில இந்த விவரங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்க்கிறோம். சோ ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் கொடுத்திருக்கக்கூடிய அந்த முன்னிலை நிலவரம், தபால் வாக்குகளோட எண்ணிக்கையில முன்னிலை நிலவரம் என்னவாக இருக்கு அப்படின்ற விவரங்களை நம்ம சிவரஞ்சனி கிட்ட கேட்கலாம். சிவரஞ்சனி, இப்போ முன்னிலை விவரங்கள், அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலமாக எவ்வளவு முன்னிலை விவரங்கள் வந்திருக்கு அப்படின்ற விவரங்களை நம்ம பார்க்கிறோம். சோ ஒட்டுமொத்தமாக எவ்வளவு வந்திருக்கு சிவரஞ்சனி? முன்னிலை விவரங்கள் வர 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 இங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கு. இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா, கேரளாவில வயநாடு தொகுதியில ராகுல் காந்தி முன்னிலையில இருக்காரு. திருவனந்தபுரம் சசி தரூர், காங்கிரஸ் சேர்ந்த சசி தரூர் முன்னிலையில இருக்காரு. இதே மாதிரி இங்க தமிழ்நாட்டோட அப்டேட்ஸும் வந்துட்டு இருந்தது. அதுல தூத்துக்குடியில கனிமொழி முன்னிலையில இருக்காங்க. சென்னை வடக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவை சேர்ந்த கலாநிதி வீராசாமி முன்னிலையில இருந்தாரு. இதே மாதிரி அடுத்ததா டெல்லியில பார்த்தோம்னா, சவுத் டெல்லி, நார்த் வெஸ்ட் டெல்லி போன்ற தொகுதிகளில் பிஜேபி முன்னிலையில இருக்கு. அடுத்ததா டெல்லியை பொறுத்த வரைக்கும் நியூ டெல்லி தொகுதியில சோம்நாத் பார்த்தி ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர் அங்க முன்னிலையில இருக்காரு. நமக்கு தெரியும் டெல்லியில ஆம் ஆத்மி கட்சியோடைய முக்கியத்துவம் எப்படி இருந்தது. ஏன்னா குறிப்பா அரவிந்த் கெஜ்ரிவாலோட அரஸ்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாம் இருந்தது. அந்த வகையில நியூ டெல்லியில இப்போ ஆம் ஆத்மி கட்சி முன்னிலையில இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா ஆந்திர பிரதேசோட குண்டூர் தொகுதியில வேட்பாளராக இருக்கிறாரு, அவர் முன்னிலையில இருக்காரு. அதே மாதிரி டெல்லியை பொறுத்தவரை தொகுதியில் திமுகவை சேர்ந்த தயாநிதி மாறன் தற்போது முன்னிலையில இருக்காரு. இந்த விவரங்கள் இங்க அப்டேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஏற்கனவே தேசியவாத காங்கிரஸ்ல பிளவு ஏற்பட்ட நிலையில அவங்களோட சிவரஞ்சனி, நம்ம உடனடியாகவே அந்த லீடிங் விவரம் தெரிஞ்ச உடனேயே எந்தெந்த தொகுதிகளில் லீடிங்ல இருக்காங்க, யார் விவரங்களை பார்த்த போட்டிட்டு தமிழ்நாட்டில் போட்டிட்டு அந்த தொகுதிகளில் முன்னிலை நிலவரங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்க மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தற்போதைய எம்பி, அவர் முன்னிலை வைக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி மற்ற தொகுதிகளிலையும் ஒவ்வொரு தொகுதியாக யார் முன்னிலை வகிக்கிறார்கள், தபால் வாக்குகள் கிடைத்திருக்கக்கூடிய அடிப்படையில் யார் யாரெல்லாம் முன்னிலை வகிக்கிறார்கள் என்ற விவரத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி காஞ்சிபுரத்துல திமுக வேட்பாளர் செல்வம் முன்னிலை வகிக்கிறார், அந்த விவரத்தையும் நாம பார்க்கிறோம். சோ தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட அந்த எண்ணிக்கை என்பது தொடங்கிய உடனேயே முன்னிலை நிலவரங்கள் சார்ந்த விவரங்களை செய்தியாளர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அங்க நோய்டால அந்த இருக்கும். சோ அதுல தூத்துக்குடியில கனிமொழி முன்னிலை வகிக்கிறாங்க அப்படின்ற விவரங்களை தபால் வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கு காத்துட்டு இருக்கோம். சோ ஒட்டுமொத்தமாக 3 பேர் போட்டியிடக்கூடிய இந்த இடத்துல இதுவரைக்கும் முன்னிலை நிலவரம் வந்து சசிகாந்த் செந்திலுக்கு திருவள்ளூர் தொகுதியில கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து பேசலாம் திருமிக ஆண்டாள் பிரியதர்ஷினி. இப்போ இதுவரைக்கும் கிடைத்திருக்கக்கூடியதுல தபால் வாக்குகள்ல திமுக முன்னிலை பெற்றிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்ப தபால் வாக்குகள் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு செட் ஆஃப் ஒரு சாரார் வழங்கக்கூடிய வாக்குகள். சோ இதுல பெறக்கூடிய அந்த வாக்குகள் சாதகமாக இருக்கிறது அப்படின்றது ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கா நம்ம பார்க்கலாமா? நிச்சயமா இது தமிழ்நாட்டை பொறுத்த போதும் மண், பெரியார் மண் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அதுல பங்கேற்கிறவங்க எல்லாமே அரசு ஊழியர்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டா, அரசு ஊழியர்களாக இருந்தாலும் எந்த செய்திருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்கு உதவி இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், அப்புறம் அரசு ஊழியர்கள். ஆனால் இப்போ மருத்துவர்களை நான் அதிகமாக சந்திச்சப்ப அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, அன்னைக்கு டியூட்டியில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு இந்த மாதிரி தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய அந்த வசதியை எங்களுக்கும் சேர்த்து கொடுத்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு குரல் இப்போ எழும்பிருக்கு. அதனால அடுத்த தேர்தலில் இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்றால் அரசு அதிகாரிகள் என்னும்போது நம்ம அந்த மாதிரியான மக்களை மட்டும்தான் நினைக்கிறோமே தவிர மருத்துவர்களும் இதில் வருவார்கள். அவர்களுக்கு அன்னைக்கு டியூட்டி இருக்கும் ஹாஸ்பிட்டல்ல, பட் அவங்களால போய் வாக்களிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்படிங்கும்போது இதை நாம் அடுத்த அந்த மாற்றங்களை நினைக்கும் போது இதையெல்லாம் அடுத்தது கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரியான ரிசல்ட் இப்ப வந்துட்டு இருக்குல்ல, இதுல நான் குறிப்பா ஒன்னு சொல்ல விரும்புறேன். The nation wants to know அப்படின்னு ஒருத்தர் ஊடகவியலாளர் கத்துவார் தெரியுமா, அவர் நேத்து ஒரு புதிய புரளியை கிளப்பி விட்டார். என்ன இருந்து அவர் ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்கார். என்னன்னா, வெளிநாட்டு சக்திகள் இந்தியாவின் இந்த தேர்தலை இது ஒரு புதிய கதையை உருவாக்கி இருக்காங்க. ஊடகவியலாளர் பத்தி நம்ம இங்க ரொம்ப பேச வேண்டாம். தொடர்ந்து திரு எஸ்.ஜே. சூர்யா, இப்போ தமிழ்நாடு இல்ல இதுவரைக்கும் கணக்கு தொடங்கல, குஜராத்ல இதுவரைக்கும் முன்னிலை விவரம் தெரிய வந்த அந்த பகுதிகளில் அங்க பாஜக முன்னிலை வகிக்கக்கூடியதை பார்க்க முடியுது. சோ இப்ப வரைக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய ட்ரெண்ட் அடிப்படையில மட்டும் நாம பேசிக்கிட்டாலும் கூட தென் மாநிலங்கள்ல பாஜகவோட கணக்கு தொடக்கம் என்பது சாத்தியம் நம்புறீங்களா?
அப்போ கர்நாடகாவில் இப்போ இதில் பார்க்கும்போது 10 இடங்களில் 10மே லீடிங்னு வந்தது. ஆகையால் இந்த முறை தென்னிந்தியாவில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி மட்டுமில்லை, கூட்டணியும். ஏனென்றால் கடந்த முறை கர்நாடகாவில் மட்டும் அதிக இடங்களை வெற்றி பெற்றோம். இந்த முறை தெலுங்கானாவிலையும் அதிக இடங்களை வெற்றி பெறுவோம். குறிப்பாக தெலுங்கானாவில் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏவே 2 நாட்கள் முன்னாடி ஒரு டிவி ஷோவில் பேசும்போது அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வாக்கு கேட்க செல்லும்போது மக்கள் உங்களுக்கு தான் 6 மாதத்திற்கு முன்பு நடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்தோம், அடுத்த சட்டமன்ற தேர்தலும் உங்களுக்கு தான் வாக்களிப்போம், ஆனால் மத்திய தேர்தலில் மோடிக்கு தான் எங்கள் வாக்கு என்று மக்களே சொல்கிறார்கள் அப்படின்னு அந்த எம்எல்ஏவே சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவில் கடந்த முறை ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியல. ஆனால் இன்று தெலுங்கு தேசம் கட்சி, பவன் கல்யாண் கட்சி அவர்களோடு கூட்டணி விட்டு ஒரு 6 இடங்களில் போட்டி போடுகிறார். ஆந்திரால கிடைக்கக்கூடிய வெற்றி பாஜகவுக்கான வெற்றின்னு பார்க்கணுமா அல்லது தெலுங்கு தேசம் கட்சிக்கான வெற்றின்னு பார்க்கணுமா? நாங்க சொல்றது 400 இடங்கள் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். அந்த 400 இடங்களை பூர்த்தியடைவதற்கு ஆந்திரா போன்ற மாநிலங்கள் மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும். இப்ப கடந்த முறை ஆந்திராவிலே ஒரு இடம் கூட வெல்ல முடியாத நிலையில இன்று 6 இடங்கள்ல போட்டி போடுறோம். எம்பி தேர்தலில் குறைந்தபட்சம் 4 இடங்கள்ல வெற்றி பெற்றா கூட அது தென்னிந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அடித்தளமா எங்களுக்கு இருக்கும். இல்ல, இது ஒரு மிகப்பெரிய அடித்தளம்னு சொல்றீங்க, ஆனா ஒட்டுமொத்த பாஜகவோட கைப்பு இருக்கீங்க. முடிவு வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் மீண்டும் மீண்டும் எங்க தலைவரும் சொன்னதிலிருந்து வாக்கு ஏனென்றால் இப்போ பெரிய கட்சியிலிருந்து கூட்டணியிலிருந்து தனியாக நிற்கிறதுக்கே ஒரு அசாத்திய தைரியம் வேண்டும். காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் 2 கட்சிகளில் சவாரி செஞ்சுட்டே கடந்த 30-40 ஆண்டுகள் தமிழகத்தில் அரசியல் செய்கிறாங்க. பட் அதையெல்லாம் மீறி ஒரு 3வது பெரிய சக்தியாக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட பாரதிய ஜனதா கட்சி இப்போது அந்த நிலையில் இருக்கிறதுனால தனியாக போட்டி போடுற ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். அதில் வெற்றி தோல்வியை தாண்டி எங்களுடைய மக்கள் அக்செப்டன்ஸு எவ்வளோ இடங்களில் எவ்வளோ வாக்கு சதவீதம் உயர்த்தி இருக்கிறோம், அதன் அடிப்படையில் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்ன தேர்தல் வியூகம் வகுக்கலாம், இதெல்லாம் எங்களுடைய முக்கிய எண்ணமாகவும் இதாகவும் இருக்கிறது இந்த தேர்தலில். ஓகே, நம்ம அடுத்து பேசுறதுக்கு முன்னாடி மேஜிக் வால்ல இதுவரைக்கும் கிடைத்திருக்கக்கூடிய அந்த முன்னிலை விவரங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது ஒட்டுமொத்தமாக 229 தொகுதிகளில் முன்னிலை விவரங்கள் கிடைச்சிருக்கு. அதுல இந்தியா, அதாவது என்டிஏ கூட்டணி 159 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறதாவும், இந்தியா கூட்டணி 62 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறதாவும், மற்றவர்கள் 8 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறாங்க அப்படின்ற விவரம் இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக மாநில வாரியாக விவரங்களை நம்ம வரைகலை மூலமா பார்க்கிறோம். இதுல பீகார் மாநிலத்தில் 9 தொகுதிகளில் பாஜக முன்னிலை வகிக்கிறாங்க. ஆர்ஜேடி தலைமையிலான அந்த கூட்டணி, அதுல தான் காங்கிரஸ் இருக்காங்க, அவங்க 2 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கக்கூடியதை பார்க்கிறோம். குஜராத்ல மொத்தமா 15 தொகுதிகளோட நிலவரம் தெரிய வந்திருக்கு. அதுல எல்லாத்துலயுமே பாஜக தான் முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கு. கடந்த பல தேர்தல்கள்லையும் பாஜகவோட கோட்டையாக குஜராத் இருக்கு அப்படின்ற ஒரு கிளைம் அவங்க எடுக்கக்கூடிய நிலையில இப்போ கிடைச்சிருக்க தபால் வாக்குகளின் அடிப்படையில் பார்க்கும்போது பாஜக முன்னிலை விவரம் தெரிய வந்திருக்கு. 15 தொகுதிகளிலையும் முன்னிலை வகிக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் முன்னிலை விவரம் தெரிய வந்து 16 தொகுதிகளிலையும் பாஜக முன்னிலை வகிக்கக்கூடியதை பார்க்க முடியுது. ஸோ தென் மாநிலங்கள்ல பாஜகவுடைய அந்த கவனத்துல கர்நாடகாவில் பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான அந்த யூடிஎஃப் அந்த கூட்டணிக்கு 6 இடங்கள்ல முன்னிலை கிடைச்சிருக்கு. அங்க எல்டிஎஃப்க்கு இதுவரைக்கும் ஒரு தொகுதியில முன்னிலை கிடைச்சிருக்கு அப்படின்ற அந்த விவரத்தை நாம பார்க்கிறோம். முக்கியமாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் எவ்வளவு இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறாங்க அப்படின்றது தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் முன்னிலை விவரத்தை பார்க்கிறோம். ஆந்திராவில் தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், அதாவது சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய கட்சி ஒரு தொகுதியில முன்னிலை வகிக்கிறாங்க. தெலுங்கு தேசம் கட்சியை பொறுத்த வரைக்கும் 8 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கக்கூடிய அந்த நிலவரத்தை பார்க்கிறோம். மொத்தமாக 9 தொகுதிகளோட நிலவரம் தற்போதைக்கு தெரிய வந்திருக்கு. அங்க சட்டமன்ற தேர்தலும் இருக்கு. ஸோ அதற்கான விவரங்களும் விரைவில் தெரிய வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக தெலுங்கானா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஒரு தொகுதியில முன்னிலை வகிக்கிறாங்க, பாஜக 3 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறாங்க, மற்றவர்கள் ஒரு தொகுதியில முன்னிலை வகிக்கக்கூடிய அந்த விவரத்தை நம்ம பார்க்கிறோம். இதுவரைக்கும் தபால் வாக்குகள் தான் எண்ணப்பட்டு இருக்கு. இன்னும் இவிஎம் மெஷின்ஸ் ஓபன் செய்யப்படல. தபால் வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கக்கூடிய இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த புள்ளி விவரங்களை பார்க்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் 17 தொகுதிகளில் திமுக முன்னிலை வகிக்கக்கூடியதாக இருக்கு. ஒட்டுமொத்தமாக 17 தொகுதிகளுக்கான நிலவரம் தான் தற்போது வரைக்கும் நமக்கு தெரிய வந்திருக்கு. அந்த அடிப்படையில் திமுக தான் 17 தொகுதிகளிலையும் முன்னிலை வகிக்கக்கூடிய இந்த நிலவரத்தை நம்ம வரைகலை மூலமாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு சாதகமான ஒரு ட்ரெண்டா இப்போ ஓபன் ஆயிருக்கு. வாக்குகளோட எண்ணிக்கையின் அடிப்படையில் இப்போ தொகுதி வாரியான இந்த வரைகலை மூலமான ஒப்பீட்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சசிகாந்த் செந்தில் முன்னிலை வகிக்கிறார் திருவள்ளூர் தொகுதியில் அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து திரு இந்திரகுமார், இப்போ இந்த ட்ரெண்ட் அப்படின்றது என்னவா புரிஞ்சுக்கிறது?
இல்லை, இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த முடிவுகள் வந்து தமிழ்நாடாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், இப்போதான் என்ன தொடங்கி இருப்பார்கள். இதுவே ஒரு 1 hour போகும் தபால் ஓட்டுக்களை எண்ணக்கூடிய ப்ராசஸ் அப்படின்றது. அதனால் தபால்